Hi friends, welcome to Meena's Samyal. Meena's Quick Samyalல இன்னைக்கு நாம பார்க்க போறது flavored onion raitha and onion chutneyங்க. பண்ல காரம் அதாவது ரெட் சில்லி pickle அப்படின்ட்டு மீனாஸ் குவிக் சமையல்லே ஒரு எபிசோட் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அந்த பர்டிகுலர் எபிசோட் பார்க்காதவங்க இந்த லிங்க் போய் பாருங்க. அந்த லிங்க் போய் பார்த்தீங்கன்னா அந்த பண்ல காரம் பேஸ் கான்சென்ட்ரேட் வந்து எப்படி செய்யறதுன்னு தெரியும். அந்த பேஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ரெசிபியுமே நான் செஞ்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ரைப் ரெட் சில்லிஸ் கிடைக்கல, அடுத்தது என்ன ஆப்ஷன் அப்படின்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. நம்ம காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, ரெட் சில்லிஸ், அதுவும் புளியும் ரெண்டும் வந்து ஒன்றா வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேட் கிடைச்சிடும். இந்த கான்சென்ட்ரேட் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆனியன் ரைத்தா அண்ட் ஆனியன் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து ஆனியன் சட்னிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பண்ல காரம், நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பண்ல காரம். ஒரு 2 வெங்காயம் வந்து பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் வந்து உங்களுடைய சாய்ஸு. அப்புறமா தாளிக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இப்போது ஆனியன் ரைத்தாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 ஆனியன் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் ஆஃப் கர்ட்ஸு, நல்ல ஃப்ரெஷ் கர்ட்ஸு, அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஏற்கனவே செஞ்சு வச்ச பண்ல காரம், அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இப்போ முதல்ல ஆனியன் ரைத்தா வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆனியன் ரைத்தாக்கு வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் வந்து பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வெங்காயம் வந்து நீளமாக பிடிக்கும், அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். கர்ட்ஸ் வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சேர்த்ததுக்கு அப்புறமா பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரெஷ் கர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா பண்ல காரம் பிக்கிளில் வந்து புளி இருக்குது, அது காரணத்துக்காக தான் நான் வந்து ஃப்ரெஷ் கர்ட்ஸ் எடுத்துக்க சொல்கிறேன். அடுத்து நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த அனியன் அண்ட் கர்ட்ஸ்க்கு வந்து தேவையான அளவு உப்பு, ரொம்ப உப்பு பிடிக்காது, ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த ரைத்தாவில் வந்து ஏற்கனவே ஃப்ளேவர் இருக்கிறதுனால ஸ்டஃப்டு பராட்டாஸ்க்கு நல்லா இருக்கும், இல்லைனா புலாவ்ஸ்க்கு நல்லா இருக்கும், இல்லை பிளெயின் சம்டைம்ஸ் வந்து இட்லி தோசைக்கு கூட வந்து இதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆர் பண்ல காரம் ரைத்தா இஸ் ரெடி. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சங்கியாக கட் பண்ண வெங்காயம், இது எப்படியும் அரைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபைனாக நான் கட் பண்ணலை. ஸோ இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பண்ல காரம் பிக்கிள். இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் இஸ் ஆப்ஷனல். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டுமே சேர்த்துக்கோங்க, அதிகமாக பிடிக்காது. ஸோ இது வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம். அரைக்கும் போது அது கூட உங்களுடைய விருப்பம்தான். ரொம்ப ஃபைனாக வந்து சில பேருக்கு டெக்ஸ்சர் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் சங்கியாக இருந்தால் பிடிக்கும். இன்னொரு சுற்று சுற்றிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சங்கியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து இதோட நிறுத்திக்குவேன். உங்களுக்கு இன்னும் ஃபைன் பேஸ்ட் வேணும்னா இன்னொரு 2 சுற்றும் சுற்றிடலாம். இது வந்து இப்போது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு வெடிச்சாச்சு, கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறமா கிள்ளி வச்ச கருவேப்பிலை. இது வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ பண்ல காரம் யூஸ் பண்ணி ஆனியன் சட்னி அண்ட் ஆனியன் ரைத்தா இஸ் ரெடி. ஸோ
இந்த ஃப்ளேவர்ட் ஆனியன் ரைத்தா அண்ட் ஆனியன் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ரைத்தா வந்து ஸ்டஃப்ட் பராட்டாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி ஆனியன் சட்னி வந்து அடை, தோசை, ஆப்பம், இட்லி இந்த மாதிரி எந்த சவுத் இந்தியன் கேட்டகரிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.